ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம குரூப் 4க்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். மேக்ஸ் சப்ஜெக்டில் குரூப் 4 சிலபஸில் இருக்க டாப்பிக்கை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதில் இன்றைக்கி வயது கணக்குகள் பார்க்க போகிறோம். இது விகிதம் கீழே வருது, விகிதம் டாபிக் கீழே வருது, ரேஷியோ கீழே வருது. ஸோ அனைத்து ஃபுல் ஏஜ் சம்ஸ் எல்லாமே ஒரே ஃபார்மேட்டில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா வயது கணக்குகள் எப்படி கேட்டாலும் போட்டுடலாம். இந்த மெத்தடில் கேட்குற சம்ஸ் எப்படி கேட்டாலும் நீங்கள் போட்டுடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின்: ஏபி என்பவர்களின் தற்போதைய வயது விகிதம் 4:5. 5 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது 5:6 எனில் இவர்களின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் காண்க. இது பார்த்திங்கன்னா 2017 குரூப் 1ல் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஷின் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் ரொம்பவே ஈஸியாக போட்டுடலாம். ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஷார்ட் அவுட் பண்ணி எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ஏபி என்பவரின் தற்போதைய வயது விகிதம் 4:5. அப்போது ஏபி அப்படின்னு எழுதிக்கலாமா? வயது விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க? 4:5 தற்போதைய வயது விகிதம். நெக்ஸ்ட்டு 5 வருடங்களுக்கு பிறகு, அப்போ 5ங்கிறத நம்ம தனியாக எழுதிக்கலாம். இந்த 5ங்கிறத தனியாக எழுதிக்கலாம். பிறகு 5 வருடங்களுக்கு பிறகு என்ன சொல்லியிருக்காங்க? 5:6ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நான் சொல்லி கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா 2 ரேஷியோ ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா நான் சொல்லி கொடுக்குற மெத்தட் ஒர்க் ஆகும். 2 ரேஷியோவும் ஒரு வேல்யூ இங்கே என்ன கிடைச்சாலும் ஓகே, நமக்கு தேவையானது 2 ரேஷியோ ஒரு வேல்யூ அது இருந்துச்சுன்னா நான் இப்போ சொல்லி கொடுக்குற மெத்தட் ஒர்க் ஆகும். ஓகே, என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி எழுதலாம். மைனஸ் பண்ண என்ன வரும்? 4ல் 5 போச்சுன்னா 1. இங்கே மைனஸ் ப்ளஸ்லாம் கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம், வேல்யூ மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ 5 6 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 1. ஸோ நமக்கு வேல்யூவும் சேமாக கிடைச்சிருக்கு. இங்கே 1 நோட் பண்ணிக்கோங்க. இங்கே கிடைக்கிற வேல்யூவும் நமக்கு சேமாக இருக்கணும். சேமாக இருந்தால் அது ஃபஸ்ட் மெத்தட். இங்கே மாறி வேல்யூ மாறி இருந்துச்சுன்னா செகண்ட் மெத்தட். அதுவும் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ சேம்னா இங்கே 1 இருந்தால் 1ன்னு கிடைக்கணும், 2 இருந்தால் இங்கேயோ 2ன்னு கிடைக்கணும். நமக்கு இங்கே கிடைக்கிற வேல்யூ சேமாக இருக்கணும். சேமாக இருந்தால் இந்த மெத்தட் ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? இங்கே கிடச்சிருக்க வேல்யூ அண்ட் இதையும் ஈக்குவல் பண்ணி எழுதிக்கலாம். என்ன கிடச்சிருக்கு? இங்கே 1ன்னு கிடச்சிருக்கு. ஈக்குவல் இங்கே என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க? 5ன்னு கொடுத்துருக்காங்க. 5 ஈக்குவல் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ வரைக்குமே நாம் கொஷினில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு தான் எழுதி மைனஸ் பண்ணிவிட்டு எழுதியிருக்கோம். வேறு ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ணிடல. ஓகேங்களா? இப்போது கொஷினில் கொடுத்ததை எழுதியாச்சு. தற்போதைய வயது விகிதம் 5 வருடங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமான வயது விகிதம், அதை மைனஸ் பண்ணி நமக்கு வேல்யூஸ் ஈக்குவலாக வந்திருக்கான்னு செக் பண்ணோம். செக் பண்ண பிறகு இந்த வேல்யூவும் ஈக்குவல் பண்ணி எழுதியாச்சு. ஓகேங்களா? இங்கே என்ன கிடச்சிருக்கு? 1ன்னு கிடச்சிருக்கு. 1 ஈக்குவல் 5 அப்படின்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? தற்போதைய வயதுகளின் கூடுதலை காண்க. ஸோ ஏவோட தற்போது வயது கண்டுபிடிக்கணும், பியோட தற்போதைய வயது கண்டுபிடிக்கணும். இதோட தற்போது வயது விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க? 4:5. ஸோ இங்கே ஒரு பீஸோட வேல்யூ 5 அப்படின்னா 4 × 5 எவ்வளோ? 20. 4 × 5 20. அடுத்து 5 × 5 25. இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டி எழுதுனா ஆன்சர் முடிஞ்சது. ஆன்சர் என்ன? 45. இப்போ தற்போது வயதுகளின் கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ வயது கண்டுபிடிச்சாச்சு. 20 + 25. ஏயோட வயது 20, பியோட வயது 25. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டினா 45. அப்போ ஆன்சர் 45. செகண்ட் சம் பாருங்கள். தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது விகிதம் 6:1. 5 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் 7:2 எனில் மகனின் தற்போதைய வயது என்ன? ஸோ ஃபஸ்ட்டு கூடுதல் கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு கொஷினில். இப்போ மகனின் தற்போதைய வயது மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன எழுதிக்கலாம்? தந்தை மகன் அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ தந்தைக்கு ஃபஸ்ட்டு விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க? 6. மகனோட விகிதம் 1. தற்போதைய வயது விகிதம் 6:1. 5 வருடங்கள், அந்த வேல்யூவை தனியாக எழுதிக்கலாம். 5 வருடங்களுக்கு பிறகு 7:2. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தற்போதைய வயது 6:1. 5 வருடங்களுக்கு பிறகு 7:2. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொன்னால், நமக்கு தேவையானது
2 ரேஷியோ ஒரு வேல்யூ, 2 ரேஷியோ இருக்குது ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ நம்ம அந்த ஃபார்மேட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதை மைனஸ் பண்ணி எழுதலாமா? மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 1, 2ல் 1 போச்சுன்னா 1. ஸோ நமக்கு வேல்யூ சேமாக இருக்குது. சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இதை இந்த சம்மை யூஸ் பண்ணணும். இங்கே 1 இருந்தால் 1ன்னு கிடைக்கணும், 2 இருந்தால் 2ன்னு இருக்கணும், 3 இருந்தால் 3ன்னு இருக்கணும். இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அது ரெண்டும் சேமாக இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தட் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன இருக்குது? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 1 இங்கே இருக்கிற வேல்யூவை ஈக்குவல் பண்ணி எழுதிக்கணும். இங்கே கிடைச்ச வேல்யூவும் இங்கே கொடுத்துருக்க வேல்யூவும் ஈக்குவல் பண்ணி எழுதிக்கணும். எழுதுனா என்ன வரும்? 1:5. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? மகனின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மகனோட வேல்யூ என்ன இருக்குது? தற்போதைய தற்போதைய வயது விகிதத்தில் 1ன்னு இருக்குது. அப்போது 1 பெருக்கல் 5 என்ன கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் 5 ஆண்டுகள். தற்போதைய மகனின் வயது 5 ஆண்டுகள். தேர்ட் கொஷின் என்ன? ஏ மற்றும் பியின் வருமான விகிதம் 5:4, செலவுகளின் விகிதம் 3:2. ஒரு மாத முடிவில் இவர்களின் இருவரும் தனித்தனியே ரூபாய் 1600 சேமிக்கிறார்கள் எனில் பியின் மாத வருமானம் எவ்வளவு? கொடுத்துருக்க கேள்வி நம்ம ஷார்ட் அவுட் பண்ணி எழுதிக்கலாம். ஏபியின் வருமான விகிதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5:4. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏபின்னு எழுதிக்கலாம். வருமான விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க? 5:4ன்னு கொடுத்துருக்காங்க. செலவு விகிதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3:2. செலவு விகிதம் 3:2. நெக்ஸ்ட்டு தனித்தனியே ரூபாய் 1600 சேமிக்கிறார்கள். 1600, 2 பேரும் தனித்தனியாக 1600 சேமிக்கிறாங்க. நமக்கு தேவையான பாயிண்ட் நமக்கு கிடச்சிதான்னு செக் பண்ணிக்கலாமா? நமக்கு தேவையானது என்ன? 2 ரேஷியோ ஒரு வேல்யூ. நமக்கு கிடைச்சாச்சா? 2 ரேஷியோ இருக்குது, ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இது அடுத்து என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணி எழுதலாம். மைனஸ் பண்ணி எழுதுனா என்ன வரும்? 5ல் 3 போச்சுன்னா 2, 4ல் 2 போச்சுன்னா 2. நமக்கு சேம் வேல்யூ கிடச்சிருக்கு. இங்கே 2ன்னு சேம் வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அடுத்த என்ன பண்ணலாம்? இந்த மதிப்பை எடுத்து எழுதிக்கணும். 2ன்னு கிடச்சிருக்கு. அண்ட் இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 1600 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எடுத்து எழுதியாச்சு. இப்போ 2 முன்ன ஒரு பீஸோட வேல்யூ 5ன்னு கிடச்சது. இங்கே 2 பீஸோட வேல்யூ 1600. இது 1க்கா சேஞ்ச் பண்ணிக்கிட்டா நமக்கு கன்வெர்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ 1600 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 800ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 800ன்னு கிடைக்கும். இந்த 2 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வரும்போது டிவைட் ஆகும். அப்போ 800ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு பீஸோட வேல்யூ 800. இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? பியின் மாத வருமானம். பியின் மாத வருமானம் கேட்டிருக்காங்க. ஸோ பியோட ரேஷியோ என்ன? வருமானத்தோட ரேஷியோ 5:4, பியோட ரேஷியோ 4. ஸோ 4 × 800. 4 × 800 எவ்வளோ? 4 × 800 3200. அப்போ ஆன்சர் 3200. பியோட வருமானம் 3200. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இரு எண்களின் 5:6 என்ற விகிதத்தில் உள்ளன. அவை ஒவ்வொன்றிலிருந்தும் முறையே 8ஐ கழித்தால் அவற்றின் விகிதம் 4:5 என மாறும் எனில் அந்த எண்களை காண்க. ஸோ இது வயதுன்னு கொடுக்கல, இது எப்படி வயது சம்மாகும் அப்படின்னு கேட்கலாம். வயதுன்னு கொடுக்கல, ஆனால் அதே மெத்தட் தான், சேம் மெத்தட் தான், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஷார்ட் அவுட் பண்ணி எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம் பாருங்கள். இரு எண்கள், அந்த இரு எண்ணை ஏபின்னு வச்சுக்கலாமா? ஏபி. ஃபஸ்ட் விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க? 5:6. 5:6. ஒவ்வொன்றுத்துலையும் 8 கழிச்சா நமக்கு என்ன விகிதம் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க? 4:5ன்னு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தேவையானது என்ன? 2 ரேஷியோ இருக்கா அண்ட் ஒரு வேல்யூ இருக்கா? 2 ரேஷியோ ஒரு வேல்யூ இருக்குது. நமக்கு இது மட்டும்தான் பாயிண்ட்டு. ஏஜ்னு கொடுத்தாலும் சரி, எந்த மாதிரி மெத்தடில் கொடுத்தாலும் ஓகே. நமக்கு தேவை 2 ரேஷியோ ஒரு வேல்யூ இருந்தால் நீங்கள் இந்த மெத்தடை கண்ணை மூடிட்டு போடலாம். ஓகேங்களா? இப்போ மைனஸ் பண்ணி எழுதலாமா? மைனஸ் பண்ணி எழுதுனா என்ன வரும்? 5 - 4 1, 6 - 5 1. இங்கே ப்ளஸ் மைனஸ்லாம் கன்சிடர் பண்ணிக்கவே வேண்டாம். நமக்கு வேல்யூ மட்டும் சேமாக கிடைச்சா போதும். ஸோ வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். வேல்யூ 1. இங்கே என்ன வேல்யூ இருக்குது? 8. அப்போ அது ஈக்குவல் பண்ணிக்கலாமா?
ஈக்குவல் பண்ணால் என்ன வரும் 8, 1:8. அப்போ ஒரு பீஸோட வேல்யூ 8. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க, இரு எண்களோட ரேஷியோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து அதில் ஒவ்வொன்றத்தையும் 8ஆல் கழிச்சா அந்த ரேஷியோ என்ன கிடைக்குது, 8ஆல் கழிக்கும் போது 4:5ன்னு கிடைக்குது. ஸோ அந்த எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ நம்ம எங்கே அப்ளை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரேஷியோவில் தான் அப்ளை பண்ணணும். கழிச்சதுக்கப்புறம் கிடைச்சது ரேஷியோவில் அப்ளை பண்ணக்கூடாது. அந்த எண்கள்னு கேட்டுறதுனால ஃபஸ்ட்டு இருக்க ரேஷியோவில் தான் நம்ம அதை வந்து மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 5 × 8 40. அடுத்து 6 × 8 48. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 40 மற்றும் 48. ஆன்சர் 40 மற்றும் 48. அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இரு எண்கள் 2:5 எனும் விகிதத்தில் உள்ளன. ஒவ்வொரு எண்ணுடனும் 4ஐ கூட்டினால் அவற்றின் விகிதம் 4:9 என அமையும். அவ்விரு எண்கள். இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் 2022 கேட்டிருக்காங்க. இப்போ சொல்லி கொடுக்குற எல்லா கொஷினுமே வந்து குரூப் எக்ஸாமில் கேட்ட சம்ஸ் தான். ஸோ இந்த மாடலில் கண்டிப்பாக கேட்டுடுவாங்க, 1 மார்க் கன்ஃபார்ம் உங்களுக்கு. ஸோ இரு எண்களோட ரேஷியோ ஃபஸ்ட்டு ஏ பின்னு வச்சுக்கலாம். இரு எண்களோட ஃபஸ்ட் ரேஷியோ என்ன, 2:5. அடுத்து 4ஐ கூட்டினால், முன்ன 8 கழிச்சாங்க, இந்த சம்மில் 4 கூட்டியிருக்காங்க. 4ஐ கூட்டினால் என்ன ரேஷியோ கிடைக்குது, 4:9ன்னு கிடைக்குது. ஸோ நமக்கு தேவையானது 2 ரேஷியோ 1 வேல்யூ. அது இருக்கா, 2 ரேஷியோ 1 வேல்யூ இருக்கா. அடுத்து என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணி எழுதணும். மைனஸ் பண்ணால் என்ன வரும், 2ல் 4 மைனஸ் பண்ணால் 2. மைனஸ் ப்ளஸ் எல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டாம். இங்கே 9ல் 5 போச்சுன்னா 4. ஐயோயோ, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகுது. ஸோ வேல்யூ சேஞ்ச் ஆகுனா செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டுனா, நம்ம இந்த மாதிரி இப்படி மைனஸ் பண்ணதுக்கு பதிலாக இப்போது இப்படி மைனஸ் பண்ணணும். ஹரிசாண்டலாக மைனஸ் பண்ணினா என்ன வரும் பாருங்கள், 2ல் -5 பண்ணால் 3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்து 9ல் 4 போச்சுன்னா 5ன்னு கிடைக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் பாருங்கள், இதை வந்து இது கூட மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் 2 × 5 10ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 5 × 5 25ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே கிடைச்ச மைனஸ் பண்ணி கிடைச்ச வேல்யூவை கீழே இருக்கிறதோட மல்டிபிள் பண்ணணும். இப்போ 4 × 3 12. இது 9 × 3 27. நமக்கு இப்போ புது ரேஷியோ கிடச்சிருக்கா, இதை மைனஸ் பண்ணி எழுதலாம். மைனஸ் பண்ணால் என்ன வரும், 2. இங்கேயும் 2ன்னு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெர்டிகலாக வந்து மைனஸ் பண்ணி கிடைச்சோம், வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போது ஹரிசாண்டலாக மைனஸ் பண்ணிவிட்டு அது கிராஸாக மல்டிபிள் பண்ணி அதை நம்ம மைனஸ் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ இங்கே 2 × 2ன்னு சேம் வேல்யூவாக கிடச்சிருக்கு. நமக்கு ஃபஸ்ட்டு என்ன 4ன்ற மதிப்பு கொடுத்துருந்தாங்க. இப்போ பாருங்கள், 2 = 4. நமக்கு கிடச்சிருக்க வேல்யூவும் இங்கே கொடுத்துருக்க மதிப்பையும் ஈக்குவல் பண்ணி எழுதியாச்சு ஃபஸ்ட்டு மெத்தட் மாதிரி. அடுத்து இப்போது இங்கே 2 பீஸோட வேல்யூ 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது ஒரு பீஸோட வேல்யூவாக சேஞ்ச் பண்ணால் என்ன பண்ணணும், 4 வந்து 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 2ன்னு கிடைக்கும். அப்போ ஒரு பீஸோட வேல்யூ 2ன்னு கிடைக்கும். ஸோ அடுத்து என்ன கொஷினில் கேட்டிருக்காங்க பாருங்கள், அவ்விரு எண்கள் தான் கேட்டிருக்காங்க. இரு எண்களின் விகிதம் 2:5. ஒவ்வொரு எண்ணுடனும் 4ஐ கூட்டினால் அவற்றின் விகிதம் 4:9 என அமையும் போது அவ்விரு எண்கள் என்ன. அவ்விரு எண்கள்னால் ஃபஸ்ட்டு கிடைச்ச ரேஷியோவில் நம்ம மல்டிபிள் பண்ணக்கூடாது. இப்போ புதுசாக கிடைச்ச ரேஷியோவில் தான் நம்ம மல்டிபிள் பண்ணணும். அப்போது 10 இங்கே என்ன கிடச்சிருக்கு, ஒரு பீஸுக்கு 2ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 10 × 2 10 × 2 ஃபஸ்ட்டு ஏவோட 10 × 2 20. அடுத்து 25 × 2 50. ஸோ ஆன்சர் 20 மற்றும் 50. இதுதான் ஆன்சர். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், கொடுத்துருக்க 2 ரேஷியோவும் எடுத்து எழுதியாச்சு. ஒரு பாயிண்ட், 2 ரேஷியோ ஒரு பாயிண்ட் இருந்தது. அதை மைனஸ் பண்ணால் நமக்கு வேல்யூ சேஞ்சாக இருந்தது. வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடை யூஸ் பண்ணணும். சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்,
ஹரிசாண்டலாக நம்ம மைனஸ் பண்ணி எழுதணும். மைனஸ் பண்ணி எழுதின வேல்யூவை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம். கிராஸ் மல்டிபிள் பண்ணி கிடச்சிருக்கிறத மைனஸ் பண்ணால் நமக்கு சேம் வேல்யூ கிடச்சிது. அந்த வேல்யூவும் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க வேல்யூ ஈக்குவல் பண்ணால் 2 = 4ன்னு கிடச்சிது. அடுத்து இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் ஒரு பீஸோட வேல்யூ என்னென்னு கிடச்சிருக்கு, 2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அந்த எண்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரேஷியோவோட அந்த 2வை மல்டிபிள் பண்ணி எழுதணும். மல்டிபிள் பண்ணி எழுதுனா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது, 20 மற்றும் 50ன்னு கிடைச்சிது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். புரியலனா அடுத்த சம் பாருங்கள். இரு எண்களின் விகிதம் 1:2. இவ்விரு எண்களுடன் 7ஐ கூட்டினால் அந்த விகிதம் எப்படி இருக்குது, 3:5 என மாறுகிறது. இதில் வந்து எது மிகப்பெரிய எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான சம் தான். 2017 டிஎன்பிஎஸ்சி குரூப்பில் கேட்டிருக்காங்க. ஓகே, 2 எண்களை வந்து ஏபி அப்படின்னு எழுதிக்கலாமா? ஏபி ஃபஸ்ட்டு 1:2ன்னு கிடச்சிருக்கு. 7ஐ கூட்டினால் அப்போது வேல்யூ 7ன்னு கிடச்சிருக்கு. கூட்டினா என்ன விகிதம் கிடச்சிருக்கு, 3:5ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணி எழுதலாமா? அடுத்து நமக்கு வந்து தேவையானது 2 ரேஷியோ 1 வேல்யூ. இது கிடச்சா நம்ம மைனஸ் பண்ணி எழுதலாம். மைனஸ் பண்ணால் என்ன வரும், 1ல் 3 போச்சுன்னா 2, 5ல் 2 மைனஸ் பண்ணால் என்ன வரும், 3. அப்போ இங்கேயும் வந்து நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு. சேஞ்ச் ஆனால் நம்ம இப்போ என்னென்ன பண்ணணும், ஹரிசாண்டலில் மைனஸ் பண்ணணும். ஹரிசாண்டலில் மைனஸ் பண்ணி எழுதுனா என்ன கிடைக்கும், 2ல் 1 போச்சுன்னா 1. இங்கே வந்து 3ல் 5 மைனஸ் பண்ணி எழுதுனா 2ன்னு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 1 × 2 2ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 2 × 2 4. நமக்கு புது ரேஷியோ கிடைக்குது ஏபிக்கு. கீழே மேலே இருக்கிறத கீழே கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். பண்ணால் என்ன வரும், 3:5ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ மைனஸ் பண்ணி எழுதுனா என்ன கிடைக்குது பாருங்கள், 1 1ன்னு சேம் வேல்யூ கிடைக்குது. சேம் வேல்யூ கிடைச்சா என்ன பண்ணணும், இந்த வேல்யூ ஈக்குவல் பண்ணி எழுதணும். அப்போது 1 = 7. அப்போ ஒரு பீஸோட வேல்யூ 7. இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, எனில் இதில் மிகப்பெரிய எண் இந்த விகிதத்தில் தான் நம்ம இதை மல்டிபிள் பண்ணணும். இந்த ரேஷியோவில் இதை மல்டிபிள் பண்ணி எழுதணும். மல்டிபிள் பண்ணி எழுதலாமா? இப்போ 2 × 7 என்ன வரும், 14. 4 × 7 28ன்னு கிடைக்கும். அப்போது இதில் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் மிகப்பெரிய எண் எது, 28. அப்போது ஆன்சர் என்ன, 28. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 2 எண்களோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க 1:2ன்னு. அப்புறம் 7 மைனஸ் பண்ணால் நமக்கு ஒரு ரேஷியோ கிடைக்குது 3:5ன்னு. ஸோ இது 2 ரேஷியோ ஒரு வேல்யூ கிடைச்சதுனால மைனஸ் பண்ணோம். டிஃப்ரெண்ட்டாக வந்ததுனால நம்ம ஹரிசாண்டலாக மைனஸ் பண்ணி எழுதணும். கிடைச்ச வேல்யூ வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணி நம்ம ஒரு புது ரேஷியோ கிடைச்சது. அந்த ரேஷியோவை நம்ம மைனஸ் பண்ணி எழுதுனா நமக்கு சேம் வேல்யூ கிடைச்சது. இந்த வேல்யூ ஈக்குவல் பண்ணால் நமக்கு ஒரு பீஸோட வேல்யூ 7ன்னு கிடைச்சது. ஸோ அந்த எண்களை வந்து மிக பெருசு எதுன்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம புது ரேஷியோவில் தான் நம்ம மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 14:28ன்னு கிடைக்குது. இதில் எது மிகப்பெரியது, 28. அப்போ ஆன்சர் 28. அடுத்த சம் பார்க்கலாமா? ஏ மற்றும் பி ஆகியோரது மாத வருமானம் 3:4 ஆகவும் அவர்களின் செலவுகளின் விகிதம் 5:7 ஆகவும் இருக்கின்றன. ஒவ்வொரு மாதமும் 5000 சேமிக்கிறாங்க எனில் அவர்களின் மாத வருமானத்தை காண்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதிக்கலாம், ஏபி நம்ம ஸ்டேட்மெண்ட்டை ஷார்ட் அவுட் பண்ணி எழுதிக்கலாம். ஏபியோட ஃபஸ்ட்டு வருமான விகிதம் என்ன, 3:4. நெக்ஸ்ட்டு செலவுகளின் விகிதம் 5:7. 5:7ன்னு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எவ்வளோ சேமிக்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க, 5000. மாதம் 5000 சேமிக்கிறாங்கன்னா அவங்களோட வருமானம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 2 ரேஷியோ கிடச்சிருக்கு, ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அந்த ஃபஸ்ட்டு மெத்தடை ட்ரை பண்ணலாம். 2 ரேஷியோ ஒரு வேல்யூ ட்ரை பண்ணி மைனஸ் பண்ணி எழுதுனா என்ன வரும், 5ல் 3 போச்சுன்னா 2, 7ல் 4 போச்சுன்னா 3.
இங்கேயும் வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வேல்யூ சேஞ்ச் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதில் மைனஸ் பண்ணி கிடைக்கிற வேல்யூ வேறு ஹரிசாண்டலாக மைனஸ் பண்ணணும். ஹரிசாண்டலாக மைனஸ் பண்ணால் 3 - 4 1, 5 - 7 2. அப்போ இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும், 3 2 6, 4 × 2 8. புது ரேஷியோ கிடைக்குது. இங்கே மேலே இருக்கிறத கீழே மல்டிபிள் பண்ணணும். கீழே மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள், 5 × 1 5, 5 × 7 1 × 7 7ன்னு கிடைக்குது. இப்போ மைனஸ் பண்ணி எழுதுங்க. 6ல் 5 போச்சுன்னா 1, 8ல் 7 போச்சுன்னா 1. அப்போது வேல்யூ நமக்கு சேமாக வந்துடுச்சு. இந்த கிடச்சிருக்க வேல்யூவும் இங்கே இருக்கிற வேல்யூவும் ஈக்குவல் பண்ணி எழுதுனா என்ன வரும், ஒரு பீஸோட வேல்யூ அப்போ நமக்கு 5000 அப்படின்னு கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இவங்களோட சேமிப்புகளுடைய வருமானம் கேட்டிருக்காங்க. வருமானத்தோட விகிதம் என்ன, 3:4. அப்போ இதோட மல்டிபிள் பண்ணி எழுதலாமா. ஏவோட வருமானம் எவ்வளோ, புதுசாக நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதில் வந்து இந்த வேல்யூவை மல்டிபிள் பண்ணி எழுதணும். அப்போது 6 × 5000 30,000. ஏவோட வருமானம் 30,000. 8 × 5000 40,000. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 30,000 40,000. இந்த சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சம். இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.